உங்க அம்மா அது தினமும் எனக்கு முன்பதாக வாங்கினா எங்கேயோ போய் பொறுக்கிட்டு குடியார பையா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கேள்வி என்னிடம் கேட்கிறாய் நியாயமா? என்னங்க, எல்லா ஆசையும் எனக்கு இருக்குது. ஆனா எந்த ஆசையும் இந்த நேரத்துல நிறைவேறாது. ஏன் தெரியுமா? நானும் இப்பொழுது 3 நாள் மாதவிடாயா இருக்கேன். ஆகையாலே என் முகத்திலே முழிக்க கூடாது. நீங்க வந்த வழியா பார்த்துட்டே போங்க. சாந்தி, என்னங்க 3 நாள் மாதவிடாய் இருந்தால் என்ன இருக்கிறது? என்ன சற்று நேரம் நீ ஒப்புக்கொண்டால் இந்த ஆசையானது போகிவிடும். பிறகு நான் போருக்கு சென்று விடுவேன் அல்லவா? என்னங்க, நீங்க கேக்குறது தவறான வார்த்தைங்க. நான் சொல்றது கேளுங்க. என்னால முடியாதுங்க. சாந்தி, பல வருடங்கள் கழித்து உன்னையே நான் பார்த்திருக்கின்றேன். எனக்கு ஆசையானது அதிகரித்து விட்டது. எப்படி தெரியுமா? எப்படி? அந்த ஒரு காலத்தில் ஸ்ரீராமனை மீட்க சென்றான். சீதையை காண்பதற்காக அனுமன் காப்பாற்றி வச்சிருந்தான். இருக்கும்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு சீதை ஞாபகம் தான் வருகின்றது. எந்த தெய்வம் ராமனி சொல்ல மாட்டீங்க. ஒரு வார்த்தை முன்னாடி தெரியாமா? அனுமான் உன்னை காக்கே சிறையில் உன்னை மீட்டே கடல் தாண்டி வந்தேனம்மா, இது போன்று வந்தேனம்மா. ஓ சாந்தி சாந்தி என் சாந்தி, ஏழை காதல் வாழுமோ, இருளு மொழியும் மாறுமோ, நீயோர் வரும் நானோர் வரும் காதல் நீராய் வாழ்வோமே. முடியாது சாந்தி, முடியாது. கண்ணா வருவாரா என்று நீதான் கேட்கிறாய். நான் கேட்கிறேன். மன்னன் வரும் பாதை மங்கை பாதையால் நாளை மலர்ந்தோரையில் நதியோரமும் நடந்து நீதான் வருவாயா, நான் தான் கேட்கிறேன். சாந்தி, உன்னை பார்க்கும்போது ஆசை அதிகரிக்கிறது. ஆசையா? சிந்தும் தேன் யாரோ ஒருவர் ஆண்டவர் குரலோசம் கேட்கிறேன். அவர் யாராயிருக்கும்? விடமாட்டேன் அண்ணி.
போனவரு மனைவி மேல எவ்வளவு ஒரு ஆசை மாசம் இருந்தா மனைவி பார்க்கணும் இருவரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருவரும் சந்தோஷமா இருப்பாங்கம்மா. எனக்கு தான் மனைவி மேல திருமணம் ஆச்சு. போருக்கு போனவர் தான். அவர் தான் போனா போட்டோம். நீதிமன்றத்தில் தூக்கு மேடையில தூளமாட்ட ஒருத்தரை காப்பாத்தின. அவனும் வந்த பாடு கிடையாது, இவனும் வந்த பாடு கிடையாது. நான் தனிமையா இருக்கிறேன்னு நான் என்னதான் செய்வேன் அண்ணி. என் கண்களை திறந்து வைத்த காதலையும் காலமெல்லாம் காத்து கிடக்க என் இதய சாம்ராஜ்ய தலைவின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். வானின் நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட லிங்கேஷ் நாடக மன்றம் என்ற பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன தாஜ்மஹாலுக்கு கட்டப்பட்ட தாஜ்மஹால் உயிரோடு இருக்கின்ற என் மனைவிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சன்னதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கின்ற சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்களும் கொண்டு வந்து இங்கு தோரணமாக கட்டி தொங்கவிட்டிருப்பேன். அந்த வண்ண நிலவை கொண்டு வந்து இந்த வசந்த மண்டபத்திற்கு வண்ண விளக்காக ஏற்றிருப்பேன். என்ன செய்வது? எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. எனக்கு உங்களுக்கு பாக்கியம் இருக்குது இல்ல, என்னால வர முடியாது சொல்றேன்ல. வர முடியாதா? முடியாது உனக்கு. வானுக்கழகு வண்ண நிலா, வண்ண மயிலுக்கழகு வடிவேலன், மற்றும் தாயிற்கழகு சேலை, பொதிகை கழகு தாமரை, நாட்டிற்கழகு நல்ல அரசன், பெண்ணிற்கழகு அடக்கம், கழகு ஆண்மை, எனக்கழகு நீதானடி. அப்படி இருக்கும்போது என் இச்சைக்கு இணங்க மறுக்கின்றாயே. உன்னுடைய இச்சைக்கு என்னால் இப்பொழுது இணங்க முடியாது. காற்று ஆடும் வெற்றிகரமாக நிறைவு பெற்று விட்டது. இப்போது என் மனைவியை சந்தித்து விட்டு மீண்டும் போருக்கு செல்ல வேண்டும். சாந்தி, என்ன அழகு, என்ன அழகு. பஞ்சனையில் நடந்தது உனக்கு பிடிக்கவில்லையா? ஆமா, எனக்கு பிடிக்கல. எனக்கு பாருங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க நீங்க. கோவப்படாத சாந்தி. மீண்டும் ஒரு முறை சம்மதித்தால் பஞ்சனைக்கு போய்விட்டோம். அது முறையே வேணாம் சொல்லி என்னங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அத்தா, இப்பொழுது என்னோடு சேர வேண்டாம். நம்ம சேர்ந்தது அது கூட பொறுக்கல. ஆமா, அதுக்கும் பொறுக்கல. என்னங்க, நானும் மாதவிடாயா இருக்கிறேன். என் முகத்தை பார்க்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் என்னுடைய வார்த்தை கேட்காம மதிக்காம இப்பேற்பட்ட வேலையை பண்ணிட்டீங்க. இப்பேற்பட்ட வேலையை பார்த்துட்டு நீங்க போற இடத்துல எதுனா ஆயிடுச்சுன்னா உன் தாய் தந்தைக்கு நான் தாங்க பதில் சொல்லணும். சாந்தி, உன் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கின்ற வரை என் உயிருக்கு எவ்வித வேறுபாடும் ஏற்படாது. இப்போது நான் சொல்வதை செவி கொடுத்து நன்றான முறையில் கேட்டுக்கொள். என்ன? போருக்கு சென்ற இளவரசன் தன் மனைவி மாதவிடா இருக்கும்போது ஒன்றாக இணைந்து விட்டு பிறகு போருக்கு சென்றான் என்று நாட்டு மக்கள் அறிந்தால் எனக்கு அவமானம் அது ஏற்பட்டுவிடும். ஆகையால் இந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். நானும் நீயும் அந்த அந்தரங்கையில் சந்தோஷமாக இருந்தது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று நான் தொட்டு கட்டிய மாங்கல்யத்தின் மீது சத்தியம் செய்து கொடுத்தான். சத்தியம் செய்யுங்க. உனக்காக செய்றேன். நீங்க இங்க வந்ததையும் நம்ம ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்ததையும் யாருகிட்டையும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும்
எந்த ஒரு இன்பத்திலும் சொல்ல மாட்டேன். இதுவே நீ கட்டிய தாலி மீது சத்தியங்க. நான் எதிர்பார்த்தேன். என்னங்க சாந்தி, ஒரு காலம் மறந்து விடாதே. என்னங்க இந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை மீறி விடாதே சாந்தி. நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்க. அண்ணி எனக்கு தூக்கமா வருது அண்ணி. எனக்கு தூக்கம் வருதா? ஆமா. அண்ணி தூங்கல எழுப்பிடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அவங்கள மட்டும் எழுப்ப முடியாது அண்ணி. வாங்கடி வெளியே. ஐயோ அண்ணி நேரம் ஆயிடுச்சா? வாங்க போகலாம். நான் உனக்கு தெரிஞ்சே கேக்குறேன். என்ன அண்ணி? நீ எந்திரங்காரி. யாரோ ஒருவர் ஆண்டவர் குரல் கேட்டது. அவர் யாரு? யாரு இல்ல. அவர் யாரு? யாரு இல்ல. நான் பார்த்தேன். யாரு அவர் கிடையாது. யாரு? யாரு இல்ல. போறீங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? 3 நாள் மாத விடவா இருக்கீங்க. ஏன்னா போருக்கு போனவரு போகும்போது முகத்தை பார்த்துட்டு போயிருக்காரு. போருக்கு போன இடத்துல அண்ணனுக்கு எதுனா ஒண்ணா எல்லாம் தாங்க முடியுமா? உனக்கு என்ன? ஏழு விட்டு வேற ஒரு வாழ்க்கையை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருப்பேன். ஆனா எங்க நிலைமை பேசாதீங்க. போ சாந்தாச்சு. அந்த கதையை அப்படியே மறந்துடுங்க. வாங்க போகலாம். போகிறது. விஜயன் சென்றான். என்னதான் ஆனா என்ன தெரியவில்லையே விஜயா. மைத்துனா, என்னையா வெறுமையோட வர? காணகம் அழைத்து சுற்றி திரிந்தேன். பரிசல்காரனை காணவில்லை. காணவில்லையா? கூட கிடையாது. விஜய் வரைக்கும் போய் வந்துட்டாரு. ஒரு ஆள் கூட கிடையாது. நம் நாட்டில் வரைக்கும் சென்று வந்து விட்டேன். ஒருவரும் கிடையாது. சரி பா, இனி மேற்கொண்டு கால தாமதம் செய்தால் நாம் செல்வதற்கு அந்தி சாய்ந்து விடும். அந்தி சாய்ந்தவருக்கு புறப்படக்கூடாது. பரிசில் ஏறாமல் நான் பரிசில் ஓட்ட புறப்படலாமா? சீரம் சிறப்போடு ஆட்சி புரிந்து வரக்கூடிய புலிகேசி மன்னன் என்று பெயர் படைத்து சீரம் சிறப்போடு நாட்டை ஆண்டு வருகிறேன். யாதொரு குறைகள் இல்லாமல் நாட்டு மக்களை காத்து வருகிறேன். என்னை எதிர்த்த பேர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்களுடைய சிரமாக அந்தரத்தில் பறக்கும். அந்த தினமும் எந்தனுக்கு முன்னதாக வரக்கூடிய காவலர் காணவில்லை. காவலர் எனக்கு முன்பதாக வாங்கினா எங்கேயோ போய் பொறுக்கிட்டு குடியார பையா எங்கடா ஐயா உங்க பாலனே ஓடாதே ஐயா ஐயா டீ குடிச்சோம் என்ன விட்டு குடிக்கலாமா? ஏய் எப்பேற்பட்ட மன்னன் யா உங்களுக்கு தெரியல என்னுடைய பெருமையை நான் உரைத்தால் நல்லா இருக்குமா? ஐயா நீங்க சொன்னீங்களே என் பெருமையை நான் சொல்லலாமா? மணி நீ தான சொல்லணும். பேர் தெரியாது. பொடங்காசுரன். நானோ மலையாள தசுப்பை. சரி வா பேசு. ஏதோ ஒரு வேஷம் போல போய் புளிக்க சுத்தீங்க. நான் மன அத்வாச நீ பப்புன வாசன வந்து சொல்ற கப்புனே. நீங்க சும்மா ஒரு கேப் குத்தா போதும் சிந்து பாடிலான்னு பாக்குறாங்க. நாங்க வேஷ் நகத்துக்கு வந்துறோம். நான் எப்பேற்பட்டால் எதிர்த்தவர்களை ஆடுவேன் பண்ணு. கேக்குதாக்கா பேசத்தே? நீ சொல்லு கேக்குதா? தெளிவா பேசு. உதவி மண்ண கெல்ல தடிப்பாங்களாம். என்னை அடிப்பவர்கள் யார் உண்டா? வேலைக்காவது
நீ ஏத்து இன்னும் எப்ப ஏத்து அம்மா எப்பா நீ சொல்லு ஏய், ஆ? என்னை எதிர்த்தவங்க 6 பேர் வந்து வந்து ஆமா அதுதான் ஃபுட்பால் ஆடுறோம் நானு செத்தா போறேன் ஏய், ஐயா. அப்படி இருந்தாலும் ஏ. எனக்கு அனைவரும் கப்பு கட்ட மாட்டது வழக்கம் 3 ஆண்டுகளாக கப்ப பணத்தை கட்டவில்லை எங்க விஜயபுரி நாட்டுக்கா லிகிதம் அனுப்பின என்னாச்சு லிகிதத்தை கொடுத்தேன் கொடுத்தாய். அப்பா பணம் செலுத்த முடியுமா முடியாது என்று கூறினேன் கேட்டாய். முடியாது என்று உறுதிட்டார்கள் மீறினால் நம் மீது போர் அடே சின்னந்திரு பயங்களே யார் நீங்கள் இருவரும் எங்களை யாரும் கேட்கிறாயா ஆமா. விஜயபுரி நாட்டிலிருந்து விஜயனம் விஜயனம். அமரபுரி நாட்டிலிருந்து அமரன் வந்திருக்கிறோம் ஆஹா. எதற்காக தெரியுமா எதற்காக? எங்க தாய் தந்தையை கொன்று அமரபுரி நாட்டியை கைப்பற்றி விட்டால் ஆமா. இப்போ உன்னோடு சமர் செய்து ஏய், அந்த நாட்டை மீட்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்னை கொன்று ஆமா அடே என்னை கொல்ல உன்னாலே முடியாதடா என்னை கொல்ல உன்னாலுமே முடியாதடா என்னை கொல்ல உன்னாலே முடியாதடா இந்த தம்மா என்னிடத்தில் பலிக்காதடா சமருக்கு வருகிறாயா ஆடா பாத்தீங்களா அட வாட வாட சும்மா விளையாடி என்னிடம் பேசாதீர்கள். பாட்டு வேற ஆணவத்தோடு சமர் செய்தாய் இப்போ பார்த்தாயா சமரியா தோல்வி விட்டாய் உனக்கே டப்பு கொடுக்காம இருக்குது அவன். தேவயாசி போனவாயா வாடா இங்கே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் டேய் புலிகாசி என்ன பல்புல் பிளாக் ஆடிக்கிறாங்க கூறுவாய் செய்திகள் கரியாமலை கட்டுக்கொள் 7 நாட்டு மன்னர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிற அல்லவா அந்த 7 நாட்டு மன்னர்களும் தற்போது விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உன் தலையாகப்பட்டது கரை மீது உள்ளோம் கவலா ஐயா நாளைக்கு திரும்ப தேவயாசம் வரும் நான் சுத்த கீச்சிருவேன் ஐயா இப்ப நான் என்ன செய்ய ஏய் போனா பாவம் மாசம் ஆயிடுறாங்க அவுத்து பசங்களா திரும்ப பசங்க வதந்திக்கும் யார் ஃபர்ஸ்ட் சரி அவுத்து விடுறேன் ஏய் நான் மலர்களா ஓ நீங்க உங்களுக்கு விடுதலை மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க யாரா ஒருத்த பாதாள சிறையில் பாலா நடக்குது மன்னர்கள் சிறைவிட்டு விடுமுறை விட்டார் இப்போ என்ன சொன்ன தெரியுமா என்ன பண்ணணும் என் மைத்துனரிடம் பிரிக்கிற அந்த அமரவரி நாட்டின் உயிர் சாசனம் என் மைத்துனருக்கு மீண்டும் திருப்பி தர வேண்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா டேய் தரவில்லை என்றால் உன் நாடானது பறிபோகிடும் அது மட்டுமல்ல கட்டி கொடுத்துறேன் குட்டி குட்டியா வததாடி என்று கரப்பாசன ஐயா கொடுத்து விடுகிறேன் டைம் ஆகுது என் மைத்துனர் உயிர் சாசனம் எதிர்க்கிறது கஜானாவில் பத்திரமா வைத்துக் கொண்டிருக்கிறேன் தம்பி காவலா ஐயா கஜனா இருக்குது நீங்க கஜனா எடுத்துக்கலாம் சரி விலங்கி அகற்றணும் நீங்கள் இருவரும் சமர் செய்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆமா. ஆகையால் மன்னருடைய பரம்பரை வழக்கம் உள்டி தாடி வந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் உணவளிப்பது வழக்கம் ஆகையால உடனடியாக நீராடி விட்டு வாருங்கள் உணவுக்கு ஏற்பாடு செய்கிறேன் எங்கள் இருவருக்கு உணவு ஏற்பாடா ஆமா ஏய் புலிகாசி ஏய். உணவு என்ற பெயரில் விஷத்தை வைப்பதற்கு கூட நீ தயங்க மாட்டடா தயங்க மாட்டேன் ஐயா எங்களை நம்பு உனக்கு வராது இப்படி கால பிடிப்ப இவனை கூட நம்பலாம் கவுனாட்டி உன்னை நம்ப கூடாது கல்லணை பயமொழி சொல்லிக்கிறான் கல்லணை நம்பலாம் நம்பலாம் தவிர கொல்ல நம்ப கூடாது ஏன் நான் நம்ப சொன்னா இல்ல உங்ககிட்ட வந்து கெஞ்சி நான் என்ன நம்பு ஏய். ஐயா உணவு ஏற்பாடு நடைபெறும் நீராடி விட்டு வாருங்கள் ஆகட்டும் போச்சே செய்த சூழ்ச்சிகள் அனைத்து வீணாகி விட்டதே ஊர்ற அப்பாலே டேய் காவல் நம்ம பிஸ்கட் பசங்க அவங்க தூக்கி போட்டு நட்டாங்க ஏய் நறுக்காமை இவ்வளவு நாட்கள் இந்த சதிகள் அனைத்து வீணாகி விட்டது கூட சார் நீ கை தட்டி அதுதான் சொன்னா அப்பயே அவர் ஒட்டே கடித்து குடிக்கிறேன் இங்க தான் குடிப்பாங்க குடிக்க மாட்டேன் ஏய் என்னைக்கு என்ன ஒண்ணு பண்ண அதுக்கு
சூழ்ச்சி செய்யற கிட்ட வராங்க. புரிந்ததா? ஆகட்டும். ஐயா, உணவு அருந்துவதற்கு முன்பதாக இப்பொழுது முக்கணி சாறு பழச்சாறு அருந்தணும். என்ன கலந்துக்கிறீங்க? பழச்சாறு ஒரு சந்தேகம். ஐயா, இரண்டே ஒன்றாக இருக்கிறது, ஒன்று மட்டும் தனியாக இருக்கு. என்ன காரணம்? எங்க ஐயாவுக்கு சுகர் ஓவரா இருக்குது. அதனால ஜம்பு நாவல் பாய்ந்து கொட்டி அரைச்சி கசாயமா எடுத்து வந்து என்ன மாத்தி மாத்தி? அது ஒண்ணு இல்ல, அது அப்படிதான் உனக்கு நான் கரெக்டா செய்வாங்க. அப்படியா? வேற எதுவும் கிடையாது. ஐயோ, வேற நம்பிக்கையோடு. ஆமா, என் நம்பிக்கை தான் மனுஷனுக்கு வாய்க்கும். இல்ல இன்னும் அடிக்கடி அடிக்கிறேன்னு வேற ஏதாவது செஞ்சுட்டு வந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் இதுல நம்பு ஐயா. சரி, என்ன நம்புகின்றோம், வராது வம்பு என்று உரைக்கின்றாய். நம்ம கெட்டி போனதுல ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். என்னடா இது? ஐயோ, அட பாவி, என்னடா பண்ணிட்ட? நான் என்னடா செஞ்சிருக்கேன்? அடே பாவி, அன்று ஒரு நேரத்துல என்னுடைய பாட்டி கதற கதற கல்பாயிச்சடா. பாட்டியா? அன்னைக்கு போடுனேன். உன்னை எப்ப சாவடிக்கலான்னு. ஐயோ, உனக்கு கோத்துட்டாங்க. உன்னை போட்டேன். போய் சாவடா. இதெல்லாம் தாண்டி போயிட்டியா? மைத்துனா, விஜயா, ஏதோ விகடகவி. நாம் செய்ய வேண்டிய வேலை இது சிறியவன் செய்து விட்டான். உண்மைதான். போனால் போகட்டும். இந்நாடான பட்டது மன்னர் இழந்து விட்டார்கள். மன்னர் இல்லாத நாடு மயான சுடுகாடு என்று உரைப்பார்கள். ஆகையால் சிறிது காலம் இந்நாட்டை நான் ஆட்சி செய்துவிட்டு வருகின்றேன். நீ உடனடியாக சென்று என் தந்தையிடத்தில் நாட்டை கைப்பற்றி விட்டோம் என தகவலை சொல்லிவிட்டேன்.